ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அவினாசியை சேர்ந்த கோவிந்தசாமி ஆசிரியர். அவர் பணம் தனம் பெருகும் வழிக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ற அமைப்பில் நம்மோடு பேச வருகிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 11வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுளங்களுக்கும், ஜோதிட ஆசிரியர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த தலைப்பை உங்கள் முன் பேச விளைகின்றேன். பணம் தனம் பெருக எளிய சூட்சும முறைகள். எல்லாத்துக்குமே பணம் எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி சேமிக்கலாம், பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதா இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சில பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவு பண்ணிடுறாங்க. சில பேர் குறைவாக சம்பாதிக்கிறான், ஆனால் சேமித்து வைக்கிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சேமிப்புகளை எப்படியெல்லாம் நாம் புதுசு புது யுத்திகளை பயன்படுத்தி சேமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்களை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்பவர் பணம், குரு என்பவர் பெரும்பணம். அதாவது சுக்கிரம் லட்சத்திற்கு அதிபதி, குரு கோடிகளுக்கு அதிபதி. அப்படி பார்க்கும்போது நம்ம கையிலலாம் 1000 முதல் 10,000 லட்சம் அதுவரை சாமானிய மக்கள்களுக்கு இது பொருந்தும். அப்பொழுது சுக்கிரன், அந்த சுக்கிரனுடைய காரகங்கள் எதெல்லாம் பணத்தோட பொருந்துது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு வாசனை பொருள். அந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்துகிற பொழுது நமக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். அது எப்படி பணத்தோடு நாம் பயன்படுத்த முடியும்? நாம் ஒருத்தர்கிட்ட பணத்தை பற்றி பேசுகிறோம், அவர் நம்மக்கிட்ட பணத்தை பற்றி பேசுகிறாரு. ஒரு பண தேவைக்காக வெளியே போகிறோம், இல்லை பணம் கொண்டுட்டு போகிறோம். இப்படி நாம் செல்கின்ற பொழுது ஏலக்காயை நாம் பயன்படுத்தலாம். நமது வாயில் ஏலக்காயை வைத்து அந்த பண தேவைகளை நாம் செய்யலாம். அப்பொழுது அந்த பணத்தை வைத்து பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வராது. இந்த பணத்தை பயன்படுத்தும் பொழுது நஷ்டமாகிவிடுமா, பிரச்சனையாகிவிடுமா என்ற அந்த தன்மைகள், அந்த இரண்டு தன்மையும் வராது. இந்த பணத்தை நாம் பயன்படுத்தி நல்வழியில் மீண்டும் பணத்தை பெருக்குவோம் என்ற எண்ணத்தை கொடுப்பது ஏலக்காய். அதனால் நீங்கள் பண சம்பந்தமாக இருக்கும்போதும் பண சம்பந்தமாக பேசும்போதும் கூட நீ ஏலக்காயை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக கிராம்பு. கிராம்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை பொருள், சுக்கிரனுக்கு அதிபதி தான். சுக்கிரன் வாசனை பொருளுக்கு அதிபதி. அந்த கிராம்பை நீங்கள் வாயில் போட்டுக்கொண்டு ஒருத்தரை வசி செய்யணும்னா செய்யலாம். வசியம் என்பது பெரிதாக அல்ல. அந்த கிராம்பு என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் நம்மளுக்கு தகுந்தமாற பேசுவாரா என்பதை சொல்வது கிராம்பு, என்பதை சொல்லுவது கிராம்பு. அப்படி அந்த கிராம்பை நீங்கள் வாயில் வைத்து அதனுடைய சுவையை உமிழ்நீரில் வைத்து கொண்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்கன்னா அவர் நமக்கு தகுந்தமாற பணம் கொடுப்பாரா? ஒருத்தர்கிட்ட நாம் பணம் கேட்டிருக்கலாம், அவரும் பணம் கொடுக்குற அளவுக்கு இருக்கலாம். இருந்தாலும் அவர் பணம் கொடுக்கறது கன்ஃபார்ம் ஆகவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பண தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் கிராம்பை வாயில் போட்டுக்கொண்டு செல்லலாம்.
அதை கூட இன்னொரு சூட்சம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிராம்பை வாயில் போட்டுக்கொண்டு உங்கள் மூச்சு வலது பக்கம் இருக்கின்ற பொழுதே அந்த காரியம் வெல்லும். சரநாடியில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஓடணும். வலது பக்கம் ஓடினா தான் உங்களுக்கு அந்த காரியம் வெற்றியாகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறும். அப்படி எப்படி வலது பக்கம் ஓட வைப்பதென்றால், இடது காலில் மீது வலது கால் குதிங்காலை வைத்து ஒரு 2 நிமிடம் இருந்தீங்கன்னா வலது நாடி வேலை செய்யும். வலது நாடி வேலை செய்யும். இப்படி வேலை செய்கின்ற பொழுது இந்த கிராம்பை பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி. அடுத்தபடியாக உப்பு. இப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கு அதிபதி. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு சந்திரன். அவர் எங்கே உச்சம் பெறாருன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக ரிஷபத்தில் உச்சம் பெறாரு. அப்போ காலபுருஷன் 2ஆம் வீடு பணம். அப்போது கல்லுப்பு பணத்தை கொடுக்கும், சுக்கிரனுடைய காரகம். நாம் என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் ஒரு மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நான் ஃபஸ்ட்டு உப்பை வாங்கலாம். அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் அந்த சம்பளத்தை வாங்கி முதலாக உப்பை வாங்கி கொண்டு வீட்டில் சேர்ப்பது மிகச்சிறப்பு. அதுக்கடுத்தபடி அரிசி. நாம் அரிசி மஞ்சளையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அது ஒரு மங்களகரம். திருமணத்திற்கு எல்லாமே அரிசியும் அந்த மஞ்சளையும் கலந்த ஒரு கலவையத்தை நாம் அர்ச்சதையாக போடுற வாழ்த்துறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் அரிசி அவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடம் குடும்பமாகின்ற பொழுது 4ஆம் இடத்துல குரு உச்சமாகிறாரு. சந்திர வீட்டில் குரு உச்சமாகிறார். குரு மஞ்சள். அதனால் மஞ்சளும் அரிசியும் கலந்து அந்த குடும்பத்தை நம்ம வரவேற்கிறோம். மேலும் குரு வந்து மஞ்சளையும் சந்தனத்தையும் குறிக்கக்கூடியவர். எவரெல்லாம் நெற்றியில் சந்தனம் வைத்து கொண்டு சந்தனம் கமல இருக்கிறாரோ, எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனத்தை பயன்படுத்தி ஒருத்தர் வராருன்னா ஒரு 15 அடிக்கு முன்னாடியே சந்தனம் மணக்கும். அப்படியெல்லாம் யார் சந்தனத்தை பயன்படுத்துகிறார்களோ அவரிடமெல்லாம் குரு பகவான் குடிகொண்டிருப்பார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா குரு பகவான் குடிகொண்டிருப்பார். அடுத்து கஸ்தூரி மஞ்சள்னு சொல்கிறோம். கஸ்தூரி மஞ்சளுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனை பெரும்பாலும் கடவுளுக்கும் பெண்களும் யூஸ் பண்ணுறாங்க. பெண்களும் வந்து கஸ்தூரி மஞ்சள் நாள்பட பயன்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியடையும், பணம் பெருகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாணயம்னா உங்களுக்கு காசு. அந்த காசு சுக்கிரனுடைய காரகம்தான். காசில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்களாக இருக்குது. நீங்கள் அந்த நாணயங்களை வந்து வருட பூரா சேமித்து வச்சு எப்படி சேமிக்கிறீங்கன்னா, 2ஆம் தனத்தாரை சம்பத்து தாரையில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அந்த நாணயங்களை சேர்த்து வைக்கலாம். சம்பத்து தாரையில் இந்த நாணயங்களை சேர்த்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சிம்மம் கன்னி இந்த 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரம் தான் சிம்மத்தையும் கன்னி இணைக்குது. சூரியனுடைய நட்சத்திரம் தான் சிம்மத்தையும் கன்னியும் இணைக்குது. அவங்க காசு எப்படி பயன்படுத்தலான்னு சொல்ல போன பார்த்தீங்கன்னா, சூரியன் அவருக்கு ஒன்று தானே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு சூரியன்னா 1, புதன்னா 5. இந்த 2ஐயும் சேர்த்துனீங்கன்னா 6 ரூபாய். 6 ரூபாய் ஆகுதுங்களா? சுக்கிரன் அவர்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு சிம்ம லக்னக்காரர் 1 ரூபாய் நாணயத்தையும் 5 ரூபாய் நாணயத்தையும் வருடமூறாக சேமித்து வைக்கலாம். வருடம் முழுவதுமாக சேமித்து வைக்கலாம். அது சுக்கிரன் 6 நம்பர். அதேபோல் கும்பலக்னக்காரர் இதே 6 உடைய 5 ரூபாய் நாணயத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் வருடம் பூராக சேமித்து வைக்கலாம். ஏனென்றால் சுக்கிரன் அங்கு உச்சம் பெறுகிறார். அப்படி சுக்கிரன் யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இப்படி வருகிறார்களோ அவர்களெல்லாம் 1 ரூபாய் நாணயத்தையும் 5 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கலாம். மேலும் அந்த 5 ரூபாய் நாணயத்தில் ஒரு சூட்சம் உண்டு.
அது தங்கமெல்லாம் பூசின மாதிரி இருக்கும், குருனுடைய காரகம். அந்த மஞ்சள் கலந்த மாதிரி இருக்குது, குருனுடைய காரகம். அங்கும் வந்து குரு பகவான் அந்த நாணயத்தோடும் பயணிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள். வாசனை திரவியங்கள் சுக்கிரனுடைய காரகம். நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பிராணி பண்ணுறோம், ஊதுபத்தி வைக்கிறோம். வீடு முழுக்க வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டை சுத்தமாக பராமரித்து, அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் என்ற மகாலட்சுமி ஒரு இடத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இடம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். நிறைய வீடுகளை பார்த்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமை அவங்க சுத்தம் பண்ணுற வேலையை தான் பண்ணுவாங்க. எந்த இடம் மிக தூய்மையாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் அன்னை மகாலட்சுமி அவர்கள் வாசம் செய்வார். அப்போ நம்ம பணம் பெருகணும்னா நம்ம வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். அது ஒரு சூட்சம் பாருங்கள். கிச்சன், சமையலறை சுக்கிரன், அங்கே யார் இருக்கிறாங்க, மனைவி சுக்கிரன். அப்போது வீட்டுக்குள்ள சமையலறை மிக தூய்மையாக இருக்க வேண்டும், மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கு செய்யப்படக்கூடிய சமையல் வேலையில் ஈடுபடக்கூடிய மனைவியார் நல்ல உள்ளத்தில் சமைத்தால் மட்டும்தான் அந்த சாப்பாடு சாப்பிடுகிற அனைவரும் சிறப்பாக இருக்க முடியும். முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, காலையில் வந்து ஒரு மனைவி குளிச்சுட்டு தான் வந்து நான் சமையல் செய்யணும். ஏன் சொல்கிறாங்கன்னா தூய்மை, அப்போ தான் சுக்கிரன் வருவார். அப்போ தான் வந்து சுக்கிரன் வருவாருக்காக தான் குளிச்சுட்டு நீங்கள் சமையல் செய்யுங்க. ஆனால் இப்போ நவீன உலகத்தில் வந்து சமையல் செய்கிறக்கே சிரமமாக இருக்கிறனால வந்து இந்த இடையூறுகள்லாம் நிறைய இருக்குது. குளிச்சுட்டு சமையல் செய்வது மிகச்சிறப்பு. இன்னொரு சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா, பின்வகுடு மகாலட்சுமியினுடைய இடம். அப்படி பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைக்கு குளிக்கும்போது பின்புறத்தில் அழுக்கில்லாதவர் தேய்த்து குளிக்க வேண்டும். பின்புறத்தில் அழுக்கில்லாதவர் தேய்த்து குளிக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே நாம் மல்லிகைப்பூ, முல்லை பூ வகையை வைக்கிறோம். மல்லிகைப்பூக்கு காரகர் சுக்கிரன், அது சுக்கிரனுடைய இடம். அப்போ அங்கே சுக்கிரன் எங்கெங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அந்த இடம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். முன்வகையில் குங்குமம் வைக்கிறோம், அதுவும் சுக்கிரன் தான். முன்வகையில் குங்குமம் வைக்கிற அதுவும் சுக்கிரன் தான். இப்படி இந்த சிறப்புகளை நம்ம பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு பணத்தினுடைய தன்மைகள் பெருகும், நம்மளுக்கும் புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். நெல்லி மரத்தில் வாசனை செய்யக்கூடியவர் சுக்கிரன். வில்வ இலைக்கும் அவர் தான் காரகம். அப்போது பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லி இலையை யூஸ் பண்ணலாம், நெல்லி சாதம் சாப்பிடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரரும் அந்த நெல்லி மரத்தை பயன்படுத்தலாம். நெல்லி மரத்தை வாங்கி நட்டி அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம். சம்பத்து தாரையாக வருவதால் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியம்னு சொல்லுவாங்க. பால், தயிர், நெய், சாணம், கோமியம், இந்த அஞ்சினுடைய கலவை தான் பஞ்சகாவியம். இது நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அஞ்சையுமே கலவையாக எடுத்து ஒரு கார்த்திகை விளக்கமாறு நாம் செஞ்சலாம். கார்த்திகை விளக்கமாறை கூட செஞ்சுக்கலாம். அப்படி செய்து அதனை நம்முடைய பூஜை அறையில் கற்பூரத்தோடு வைத்து அதை பற்ற வைத்து வணங்குகின்ற பொழுது அந்த 5 வகையான தன்மையும் நம்ம வீடு பூராம் பரவும். இந்த நமசிவாயங்கிற மாதிரி அந்த 5 வகையான தன்மையும் நம்மோடு கலக்கும். இப்போ நமசிவாயங்கிறது வந்து சிவனுடைய மந்திரம். அவர் வந்து எப்படி இருக்கார், ஜோதியாக இருக்கார், ஜோதியாக வந்து இருக்கார். அந்த ஜோதியை இந்த பஞ்சபூதங்களை இந்த பஞ்ச அங்கத்தோடு இணைக்கின்ற பொழுது உங்களுக்கு என்னாகு, சுபிட்சம் உண்டாகும். ஏனென்றால் மாடு சுக்கிரன், இது பசுவுக்கிட்டிருந்து மட்டும்தான் இந்த 5 பொருளும் கிடைக்கிது. அது தூய்மையான மகாலட்சுமி தான் நம்ம பசுமாடு. அதனால் இந்த 5 கலவையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வெள்ளிக்கிழமை பயன்படுத்தி பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஈவினிங் பயன்படுத்தி பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருந்துளசி. துளசி என்றாலே சுக்கிரன். அந்த கருந்துளசி வந்து பார்த்தீங்கன்னா கருந்துளசியில் வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் குடியிருக்கிறாங்க.
விஷ்ணுவும் லக்ஷ்மியும் குடியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் துளசி மாடம் அமைக்க முடிஞ்சால் அமைக்கலாம். அதுக்கான வரைமுறைகள் எல்லாம் உண்டு. அதை எப்படி பாதுகாக்கணுமோ பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்க முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் துளசி மாடம் அமைத்து அரக்க தூப தீபங்கள் எல்லாம் காட்டலாம். இன்னொரு சமாச்சாரம் பாருங்கள். துளசி இலைகளையும் துளசி மொக்கு இரண்டையும் நிழலில் காய வைத்து, ஏன் சார் நிழலில் காய வைக்கணும்? துளசி இலையும் துளசி மொக்கையும் நிழலில் காய வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நீங்காது. நான் வெயில் போட்டோம்னா சத்துக்கள் பாதி போயிடும். அதனால தான் நிழலில் உலர்த்துங்கள் சொல்லுவாங்க, சித்தரெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நிழலில் உலர்த்தி அதனை வெள்ளிக்கிழமை காலையிலும் தூவம் போடலாம், மாலையிலும் தூவம் போடலாம். அப்படி தூவம் போடுகின்ற பொழுது எந்த தீய சக்தியும் அண்டாது பணம் பெருகும். பணம் பெருகும். பாருங்க, மசாலா பொருள் வாசனை, அதாவது வாசனை நம்மை ஈர்க்கிறதென்றால் அங்கு சுக்கிரன் இருக்கிறார். வாசனை நம்மை ஈர்க்கிறதென்றால் அங்கு சுக்கிரன் இருக்கிறார். பிரியாணி இலை, புதினா இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் வாசனை பொருள் தான். இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பிரியாணி செய்கிறோம். உங்கள் சம்பத்து தாரையில் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க, ஷேமத்தாரையில் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க. பணத்தினுடைய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு புதிய புதிய யுக்திகள் உங்களுக்கு மனதில் தோன்றும். வெல்லம், அரிசி மாவு இரண்டையும் கலந்து நீங்கள் எறும்புகளுக்கும் சிறு பூச்சிகளுக்கும் உணவு அளிக்கும் பொழுது அது நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு எறும்பும் சாப்பிடுகின்ற பொழுது நம்மளுக்கு பல கோடி அன்னதானம் போட்ட மாதிரி. எத்தனை எறும்புகள் சாப்பிட நம்மளுக்கு தெரியுங்களா? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை சாப்பிடுது. அப்படி அந்த சின்ன சிறு உயிர்களுக்கு நாம் உணவளிக்கும் பொழுது கூட நமக்கு செல்வ வளம் பெருகும். அப்புறம் பாருங்கள், வியாழக்கிழமை ஒரு வாசனையான குங்குமத்தை வாங்கி வைங்க. வியாழக்கிழமை வாசனையான குங்குமத்தை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு அதை கொடுங்க. வியாழக்கிழமை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டி வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு கொடுங்க. 11 வாரம் கொடுங்க. இந்த செய்முறைகளை எல்லாம் நீங்கள் தவறாது முறையாக செய்தீர்களானால் உங்களுக்கு பணம் பெருகும். எப்படி ஐயா பணம் பெருகும்? பணம் வர்றக்கான முயற்சிகள் உங்களால் செய்ய முடியும். பணத்தை உங்களுக்கு வரக்கூடிய முயற்சிகளை உங்களால் செய்ய முடியும். இந்த சூட்சுமங்களை நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. கோதுமைங்கிறது சூரியனுடைய காரகம். கோதுமைங்கிறது சூரியனுடைய காரகம். அவரே வருமானத்துக்குரிய காரகன். சூரிய பகவானே வருமானத்தின் காரகன். அப்போது அந்த கோதுமை மாவை அரைச்சி அது கூட 7 துளசி இலைகளை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 7 துளசி இலைகளை அரைச்சி உள்ளே போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாவை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. இந்த மாவு தீர்ந்து போகும் தருணத்தில் மீண்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் வீட்டில் பணம் பெருகும். ஆனால் இந்த முறைகளை முறையாக தொடர்ந்து செய்ய வேண்டும். கோதுமை மாவு வாங்குகிறோம், ஒரு துளசி இலை தானே போடுறோம், பெருசாக நாம் பண்ண போகிறது கிடையாது. அப்படி பண்ணுகின்ற பொழுது அந்த துளசி பணத்தை ஈர்க்கும். அடுத்தபடியாக பாருங்கள், 7 வெள்ளிக்கிழமை மாலை தாயார் மகாலட்சுமியினுடைய சன்னதியில் மாக்கோளம் போட்டு மறிக்குழுந்து மல்லிகை மஞ்சள் நூலில் கட்டி நாம் வழிபட்டு வந்தோமேயானால் வீட்டில் பணம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். மறிக்குழுந்து புனர்பூச நட்சத்திரக்காரர் இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரத்தையும் கூட அவங்க பண்ணலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர் சம்பத்து தாரையாக பூசம். அவர் அதை வெள்ளிக்கிழமையாக வருகின்ற நாட்களை குறித்து வைத்து இதை பண்ணுவது அவர்களுக்கு மிகச்சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் எல்லாம் இருக்குது. லலிதா நவரத்ன மாலை இதெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை பாட வைக்கலாம். இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் பாடலாம், கேட்கலாம்.
இதன் மூலம் கூட உங்களுக்கு பணத்தை பெருக்கலாம். ஒரு பாடலை பாருங்கள், விநாயகர் துதி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாக்குண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாமலரால் நோக்குண்டாம், இந்த வரி கவனிச்சு பாருங்கள். மலர் கொண்டு சாற்றி வணங்குவதன் மூலமாகத்தான் என்ன ஆகுது, உங்களுக்கு சுபிட்சமாகுது. மலர் வந்து என்ன காரகம், சுக்கனுடைய காரகம். அப்போ மலரை நாம் பயன்படுத்தணும். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு பாருங்கள். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இத்தனை நிகழ்வுகள் இருக்கும் பொழுது எதுவும் கிரகங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து கந்தர் அலங்காரத்தில் சொல்லப்பட்ட பாடல். இந்த பாடலை நீங்கள் மனனம் செய்து பாடலாம், வீட்டில் ஒலிக்க வைக்கலாம், பணம் பெருகும். அடுத்து பாருங்க, கம்பராமாயணத்தில் ஒரு பாடல். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய வரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வரி கூறுவார்க்கே. இதில் பார்த்தீங்கன்னா கமலை நோக்கும் தாமரை. அப்போது தாமரையில் விளைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நோக்குகின்ற பொழுது உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். அடுத்து பாருங்கள், இடரினும் தளரினும் எனதொரு நோய் என்று தொடங்கக்கூடிய பாடலும் இந்த பணத்தோடு சம்பந்தப்பட்ட பாடலே. இந்த பாடல்களெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒலிக்க செய்யலாம், பாடவும் செய்யலாம். அதனால் உங்களுக்கு பண தேவைகளும் பணத்தினுடைய புதிய உத்திகளும் உங்கள் மனதில் ஊற்றெடுக்கும். அப்புறம் பாருங்கள், கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினைமும் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசத்தினை அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இதில் பார்த்தீங்கன்னா செல்வம் பழித்து கதித்தோங்கும், செல்வம் பதித்து கழித்தோங்கும். இதெல்லாம் அவங்களுக்கு செல்வம் பெருகணும்னா இந்த பாடல்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தா கந்தர் அனுபூதி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய், பணமாய் வருவாய். குரு என்றால் பணம், பணமாய் வருவாய். அப்போ இந்த பாடல்கள் எல்லாம் பணத்தை முன்னிறுத்தி காட்டுகிறது, பணத்தை முன்னிறுத்தி காட்டுகிறது. அப்படி அந்த நாள் எண் செய்யும் என் பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பழனியில் ரோப்கார் பக்கத்தில் முருகன் திருவடி இருக்குது. அங்கே போய் நீங்கள் முருகன் திருவடியை சாஷ்டாங்கமாக வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பணத்தன்மைகள் கண்டிப்பாக பெருகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் பாருங்கள், நாம் தீபம் போடுற வீட்டில் தீபம் போடும்போது ஜோதி ரூபிணியை நமக, ஜோதி ரூபிணி நமகான்னு சொல்லி நம்ம தீபம் போடணும். தீபத்தை குளிர வைக்கிறோம், நம்ம எல்லாம் அணைச்சிட்றோம், சில பேர் ஊதுறோம், சில பேர் கை வச்சு அணைக்கிறோம், அதெல்லாம் தவறு. சாந்த ஸ்வரூபிணியை நமக அப்படின்னு சொல்லித்தான் ஒரு மலரை எடுத்து இந்த பாட்டு சொல்லணும். சாந்த ஸ்வரூபிணி நமகான்னு சொல்லி தீபத்தை குளிர வைக்கிறோம், அணைக்கிறோன்னு சொல்லக்கூடாது. 2 விளக்கு போடுங்க, ஒரு விளக்கு போட வேண்டாம்.
2 விளக்குகள் போட வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் ப்ளஸ் தனம். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே நந்தி பெருமானுடைய வீடுன்னு சொல்லுவோம். நந்தி பிரதோஷம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரோகிணி பிரதோஷம் சொல்லுவோம். நிறையா தன்மைகளில் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வைகாசி முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே நந்தி பெருமானுக்கு ஒரு சிறப்பு பூஜை நடக்கும். நந்தி பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடக்கும். அதில் கலந்துட்டாலும் அந்த பணத்தன்மைகள் பெருகும். இந்த திருவண்ணாமலை பற்றி ஒரு சின்ன செய்திங்க. முகலாய மன்னர் காலத்தில் திருவண்ணாமலை அந்த கோயிலை துவம்சம் செய்ய ஒரு படையெடுப்பு வருது. அந்த படையெடுப்பை தாண்டி எப்படி அண்ணாமலையார் அங்கே நின்றுருக்காருன்னு பாருங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர வைராகிய மூர்த்தின்னு ஒருவர் முகலாய மன்னர் உள்ளே வரும்பொழுது முதல் போன ஒரு நந்தி இருக்குது பாருங்கள். நீங்கள் திருவண்ணாமலை இனி போன நோட் பண்ணி பாருங்கள். அந்த முகலாய மன்னர் வீர வைராகிய மூர்த்தி கூட கேட்குறாரு, உங்கள் நந்தி புல் தின்னுமான்னு கேட்குறாரு. உங்கள் நந்தி புல் தின்னுமான்னு கேட்குறாரு. வீர வைராகிய மூர்த்தி என்ன சொல்கிறாரு, புல் தின்னும், நீ கொடுத்துப்பாருங்கிறார். அப்படி அவர் கொடுக்கும்போது அந்த நந்தி எழுந்து அந்த புல்லை தின்றுவிட்டு கால் மாற்றி அமர்ந்திருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலையில் முதல் நந்தி கால் மாறி இருக்கும். முதல் நந்தி உங்களுக்கு கால் மாறி இருக்கும். அவ்வளோ சக்தி அந்த திருவண்ணாமலையில் இருக்குது. அந்த ஜோதி பிளம்புடைய சக்தி திருவண்ணாமலையில் உண்டு. வெள்ளியின் பயன்பாடு, நம்ம வெள்ளியை எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பொருளாதாரம் உயரும். வெள்ளியை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பொருளாதாரம் உயரும். அடுத்தபடியாக யானையோட ஆசீர்வாதம் வாங்கணும். குரு யானையை குறிக்கிறாரு. பணம், குருனா பணம். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏன் நாம் யானையோட ஆசீர்வாதம் வாங்குறோங்க? குருன்னு சொல்கிறக்காக இல்லை. யானை 24 மணி நேரமும் சுள்ளு முனையில் சுவாசிக்கக்கூடியது. 2 மூக்குலையுமே சராசரியாக உங்களுக்கு பிராணன் ஓடிக்கொண்டே இருக்குது. நம்ம மூக்கில் ஓடாதுங்க. நம்ம மூக்கில் ஓடுங்களா? ஓடிந்து இன்னும் ஏகப்பட்ட சமாச்சாரம் நம்ம செஞ்சுருப்போம். அதனால் யானைக்கு மட்டும்தான் அது சிறப்பு. யானை தலை உடையவர் கணநாதன். அவருக்கு தான் எதுலேயுமே முதல் பொறுப்பு. அவரை தொடாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. அவரை தொடாமல் எதுவும் செய்ய முடியாது. நம்மளுக்கு 1/2 நிமிஷம் தான் ஓடும் உங்களுக்கு. அதனால் அந்த 1/2 நிமிஷம் ஓடும்போது செய்யக்கூடிய காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. நம்மளுக்கு 1/2 நிமிஷம் தான் ஓடு. அதை கண்டுபிடிச்சி செய்தால் அந்த காரியம் 110% வெற்றி. அதனால் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். கணநாதனையும் ஆசீர்வாதம் வாங்குங்கள். அவரை தொடாமல் எக்காரியமும் பலிக்காது. பார்த்தீங்கன்னா யானைக்கு 60 அடி ஆறாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆறான உங்களுக்கு அந்த 60 அடி நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நம்மளுடைய வைப்ரேஷனு இருக்கும். அதுங்க யார் என்ட்ரானாலும் அதை நம்ம சொல்ல முடியும். பார்க்காமே சொல்லலாம். அதுதான் ஆறா. பசுவுக்கு 13 அடி இருக்குது. பசுவை சுற்றி 13 அடிக்கு அந்த ஆறா வியாபித்து கொள்ளும். அடுத்து பாருங்கள், திருவிளக்கு பூஜை. அந்த 5 முகம் இருக்கக்கூடிய திருவிளக்கு வச்சு தான், குத்து விளக்கு வச்சு தான் பூஜை செய்வோம். அது பௌர்ணமி, வளர்பிறை அஷ்டமி, அனுஷ நட்சத்திரத்தில் பண்ணுங்க. வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாது குத்து விளக்கை ஏற்றுங்கள். இன்னொரு சமாச்சாரங்க, கடையில் விற்கக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்தாதீங்க. அதுக்கு நம்ம விளக்கே போடாம விட்டுடலாம். நீங்கள் காசை பார்க்காம செக்கு ஆட்டுகின்ற இடத்திற்கே சென்று தூய நல்லெண்ணெய், உங்கள் கண்முன் கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க. மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் எரிஞ்சு காற்றின் வழியும் உங்கள் வீடு பூரா பரவும். சரிங்களா? வீடு பூரா பரவும்போது தான் அந்த பஞ்சபூதங்களும் ஒர்க் ஆகும். அப்போ நாம் அந்த தூய்மையற்ற எண்ணெயை கொண்டு போய் நாம் பயன்படுத்துகிற போது எந்த பலனும் நம்மளுக்கு கிட்டாது. தூய்மையான நல்லெண்ணெயை தயவு செய்து பயன்படுத்துங்கள். தை மாத வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கும் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யலாம். குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமிக்கு ஓம் ஸ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு லக்னம் கூட சொல்லலாம்.
பூஜை அறையில் உட்கார்ந்து ஒரு லக்ன தளவு 2 மணி நேரம் ஓம் ஸ்ரீம் ஓம் சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாவிலை. நாம் வீட்டில் கட்டிக்கூடிய மாவிலை வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது மாற்றணும். மாதத்திற்கு ஒரு முறையாவது மாற்றம் செய்ய வேண்டும். இலை வந்து புதன் குறிக்கும். இலை வந்து புதன் குறிப்பார். அப்போ மிதுனம் கன்னி லக்னம் மற்றும் ராசிக்காரர், ரிஷபம் சிம்மம் லக்னம் மற்றும் ராசிக்காரர், இவர்கள் எல்லாமே வந்து மாதம் ஒரு முறை மாவிலையை மாற்றுவது சிறப்பு. இவங்க மட்டும்தான் மாற்றணுமான்னு கிடையாது, எல்லாருமே மாற்றலாம். இவங்க மாற்றுவது மிகச்சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரன் வந்து எங்கெல்லாம் குடியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பீங்கான் ஜாடியில் வந்து மாவிலை மாங்காய் ஊறுகாய் மற்றும் எலுமிச்சை ஊறுகாய் இது நீங்கள் பீங்கான் ஜாடியில் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு குபேரன் குடி வருவார். இதனை நீங்கள் தினந்தோறும் உங்கள் சாப்பாட்டோடு இதை பயன்படுத்த வேண்டும். குடியிருக்கவே நம்மோடு பயன்படுத்தணும். குபேரன் வந்துட்டார்னா நம்ம கூட அவர் இழுக்கணும். அப்போ அந்த ஊறுகாயை வந்து நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு குபேரனுடைய தன்மைகள் எல்லாமே பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் எலுமிச்சை வந்து பூர நட்சத்திரத்துக்குரியது. அப்போ பூர நட்சத்திரக்காரம் பயன்படுத்தலாம், கேட்ட நட்சத்திரம் மாங்காய் பயன்படுத்தலாம். பூரத்திற்கு அடுத்தது அதாவது மகத்துக்கு அடுத்தது பூரம். மக நட்சத்திரக்காரர் வந்து சம்பத்து தாரைய பூர நட்சத்திரம் வரனால இந்த எலுமிச்சை ஊறுகாயை வீட்டில் வைத்து பயன்படுத்துவது தனத்தன்மையை பெருக்க வைக்கும். அடுத்து பார்த்தீங்க வெற்றிலை. இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புதனுக்குரியது. அந்த கன்னி மிதுனம் ரிஷபம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெற்றிலை வந்து சிறப்பான தன்மையை கொடுக்கும். நீங்கள் ஒரு பண தேவை யோசிக்கிறீங்க, ஒரு பண தேவைக்காக போகிறீங்க, வெத்தலை பாக்கு போட்டு போங்க, மிகச்சிறப்பாக நடக்கும். இந்த 4 லக்ன ராசிக்காரருக்கு வெற்றிலை சிறப்பாக உபயோகப்படும். மகாலட்சுமி அவங்க வந்து எப்போ வந்து எண்ணெயில் குடியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். மகாலட்சுமி தாயார் எண்ணெயில் எப்பொழுது வாசம் செய்வார்? அவர் எப்போ வாசம் செய்வார்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னே. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க முன்னோர்கள், தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னே. அப்போ தான் அந்த எண்ணெயில் மகாலட்சுமி தாயார் பூரணமாக வாசம் செய்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். மேற்படி பாருங்க, வன்னி மரத்து விநாயக பெருமானை வழிபடுவதும் செல்வத்தை பெருக்கும், பணத்தை பெருக்கும். நெல்லி இலைகளை கொண்டு அவருக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் வணங்குவதும் பணத்தை பெருக்கும். தனுசு லக்னத்தில் உத்திராட நட்சத்திரம் இருக்குது, மகர லக்னத்திலையும் இருக்குது, விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அதுக்கு 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா கன்னி வீடு, கன்னி மூல கணபதி. கன்னி மூல கணபதிக்கு வில்வ இலையும் நெல்லி இலையும் சாற்றியும் வழிபடுங்கள். உங்கள் தனம் ஸ்தானம் விரைவாக செயல்படும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது தொடர்பு இருந்ததுன்னா, சுக்கிரன் கேது தொடர்புகள் வருது, சூரியன் கேது தொடர்பு வருது, சந்திரன் கேது செவ்வாய் கேது தொடர்புகள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு சின்ன பரிகாரம், விநாயக பெருமானுக்கு, விநாயக பெருமான் கேதுன்னா விநாயக பெருமான், அவருக்கு ஒரு சின்ன எப்படி சந்தனத்தில் எது பரிகாரம்னு பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயக பெருமான் கணநாதன்னு சொல்கிறோம். அவர் இல்லாமல் எந்த நாம் பூஜையும் பண்ண மாட்டோம். அவர் உடம்புல ஏகப்பட்ட வித்தைகள் இருக்குது, அதை நம்ம பாட்டில் கேட்டிருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் கேது தொடர்பு வந்தால் விநாயக பெருமானுக்கு நெற்றியில் வந்து சந்தனக்காப்பு போடுங்க. சூரியன் கேது தொடர்பு வந்துச்சுன்னா விநாயக பெருமானுக்கு சந்தனக்காப்பு நெற்றியில் போடுங்க. தொடர்புன்னு எப்படின்னு பாருங்கள். சூரியனும் கேதுவும் மிகவும் நெருங்குச்சுன்னா வருமானத்தை குறைக்கும். காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். வருமானத்தை குறைக்கின்ற பொழுது நீங்கள் நெற்றியில் வந்து அவருக்கு சந்தனக்காப்பு போடணும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா உங்கள் வருமானத்தில் ஒரு மாற்றம் உண்டு. சந்திரன் கேது நாபிக் கமலம் தொப்புள்ளதா வயிற்றில் வந்து நீங்கள் சந்தனக்காப்பு போடணும். விநாயக பெருமானுக்கு வயிற்றில் சந்தனக்காப்பு போடுங்க. செவ்வாய் கேது வலது தொடையில் சந்தனக்காப்பு. புதன் கேது வலது கீழ்கை, வலது கீழ்கையில் சந்தனக்காப்பு போடுங்க. குரு தலையில் சந்தனக்காப்பு, சிரஸ். குரு கேதுனா தலையில் சந்தனக்காப்பு போடுங்க. குரு கேது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடனை சுமத்தி விடும்னு சொல்கிறாங்க. குரு கேது திசாபுத்தி, குரு மேலே கேது செல்லுதல், கேது மேலு குரு செல்லுதல், இந்த தன்மையெல்லாம் பார்த்து 6ஆம் இடம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்களுக்கு கடன் வரும். அப்போது இந்த குரு கேதுக்கு வந்து அவருடைய தலையில் வந்து சந்தனக்காப்பு போடுவது சிறப்பு. சுக்கிரன் கேது இடது கீழ்கை. சுக்கிரன் கேது வந்து என்ன, உங்களுக்கு மனைவியோடு பிரச்சனைகள் உண்டாகும், திருமணம் லேட் ஆகும், நகையெல்லாம் தொலைஞ்சு போகும், இது மாதிரி நடக்கும். அப்போ வந்து சுக்கிரன் கேது இடது கீழ்கை. சனி கேது வலது மேல்கை. ராகுக்கு வந்து இடது மேல்கை, கேதுக்கு வந்து இடது தொடை. இப்படி சந்தனக்காப்பு போடுகின்ற பொழுது அந்த சுக்கிரன் எல்லா தன்மையும் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தபடியாக பாருங்கள். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிறோம். ஒரு லக்னத்துக்கு எப்படியெல்லாம் பணத்தை வந்து நம்ம பெருக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாருங்கள். மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறார். மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறார், 5ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியாக சந்திரன் குடும்பஸ்தானத்தில் உச்சமாகிறாரு. பணம் தனஸ்தானத்தில் வந்து சந்திரன் உச்சமாகிறார். இப்போ மேஷ லக்னக்காரர் என்ன பண்ணலாம்னா, 5ஆம் இடம்ங்கிறது வருமானம், சூரியனுங்கிறது வருமானக்காரகன். அப்படி எடுத்திங்கன்னா 5ஆம் வீடு நெருப்பு வீடு. காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம், நெருப்பு வீடு. இப்போ அந்த நெருப்பு வீடு சம்பந்தப்படுது. நெருப்பு வீடு சம்பந்தப்படும் போது, லக்னத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுதும் என்ன பண்ணலாமா, சிம்மம் என்ற நெருப்பு வீடு திருவண்ணாமலை. நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் சென்று குபேரலிங்கத்தை வழிபட வேண்டும். திருவண்ணாமலை இருக்கக்கூடிய குபேரலிங்கத்தை வழிபடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியாகிய சந்திர பகவான் மேசத்திற்கு தனஸ்தானத்தில் உச்சமாகிறார். அப்போது அம்மா உங்களுக்கு நல்ல முறையில் துணையாக இருந்தால் அவங்க கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுங்க. அம்மா பேரில் வீடு இருந்தால் உங்கள் பேர் எழுதி வாங்குங்க, அம்மாவுடைய பெயரை வையுங்க, வருமானம் பெருகும். மேலும் அந்த சூரியனுடைய வீடு 5ஆம் வீடாக சூரியன் கார்த்திகை நட்சத்திரமாக மேசத்திலும் ரிஷபத்திலும் வியாபித்து கொண்டிருப்பதால் நீங்கள் அண்ணாமலையாரை தரிசித்து 6 தீபம் போடுங்க. 6 தீபத்தை வந்து நீங்கள் குபேரலிங்கத்துக்கு சமர்ப்பிங்க. உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிக்கு 10ஆம் வீடு மேசத்திற்கு 2ஆம் வீடு. கன்னியினுடைய மன்னிக்கும் சிம்மத்திற்கு 10ஆம் வீடு, மேஷத்திற்கு 2ஆம் வீடு. ரிஷபத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்பொழுது மேஷ லக்னக்காரர் தொழில் மூலியமாக வருமானம் சம்பாதிக்கணும்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலத்தில் குபேரலிங்கத்திற்கு 6 தீபங்களை ஏற்ற வேண்டும்.
அதே மாதிரி தாங்க 4ஆம் இடம் உங்களுக்கு சந்திரன், அரிசி மாவு, அங்கே குரு உச்சமாகிறாரு. வெள்ளத்தோடு கலக்கி எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக கொடுங்கள். சந்தனத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் சரி மனம் கவனப்படி பயன்படுத்துங்கள். குரு உங்களோடு குடியிருப்பார். மேற்படி பார்த்தீங்கன்னா பரணிங்கிறது அடுப்பு, வெப்பம். அங்கே சூரியன் உச்சமாகிறார். டீ கடை, ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் இந்த திருவண்ணாமலை பரிகாரத்தை செய்கின்ற பொழுது மென்மேலும் செல்வம் பெருகும். அந்த வெப்பம் சம்பந்தமான தொழிலும் மேலும் கைகூடும். பிரதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தயிர், பஞ்சாமிர்தம், பச்சரிசி இதெல்லாம் உங்களுக்கு பிரதோஷனுடைய நைவேத்தியமாக கொடுங்க. அதனாலே உங்களுக்கு செல்வம் பெருகும். மலர்களால் தெய்வத்தை அலங்கரியுங்கள். 2ஆம் வீடு உங்களுக்கு மேசத்துக்கு 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தானே. சுக்கிரம்னா மலர். மலரை அலங்கரியுங்கள். உங்கள் குலதெய்வத்தை மலர்களால் எந்த அளவுக்கு நீங்கள் அலங்கரிக்கிறீர்களோ அப்பொழுது சுக்கிரன் உங்களோடு பயணம் செய்வார். மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குறுக்கு வழியில் போகக்கூடிய ஒரு நபர். குறுக்கு வழியில் போகக்கூடிய நபர். அப்போது மேசத்திற்கு 2ஆம் வீடு ரிஷபம், சுக்கிர பகவான் ஆட்சி. கன்னிக்கு 2ஆம் வீடு சுக்கிரன், சுக்கிர பகவான் ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம். அப்படி இந்த தனஸ்தானத்துக்கு மேசத்திற்கும் கன்னிக்கும் தனஸ்தானத்துக்கு குறிவராக சுக்கிரன் குறுக்கு வழி தன்மையை குறிப்பதால் குறுக்கு வழியில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடியது. மேசமும் கன்னியும் குறுக்கு வழியில் நீங்கள் பணத்தை தயவு செஞ்சு சம்பாதிக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், ரிஷப லக்னம். இப்போ நான் மேச லக்னம் சொன்னோம், ரிஷப லக்னம் சொல்கிறோம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு 2ஆம் வீடு மிதுனம், காற்று. மிதுனம் காற்று. நான் சொன்ன பாடல்களை எல்லாம் நீங்கள் கேளுங்க. புதன் காற்றுக்கு அதிபதி. புதன் காதுக்கு காற்றுக்கு எல்லாம் அதிபதி. இந்த சைடு பூரா உங்களுக்கு புதன் தான். அதனால் இந்த பாடல்கள் எல்லாம் கேளுங்க, சொல்லுங்க. புதன் எழுத்து, வாக்கு. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் உண்டு, பணம் பெருகும். ஓம் ஸ்ரீம் ஓம் என்ற மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ரிஷப லக்னக்காரர் சொல்லிகிட்டே இருக்கலாம். புதன்கிழமை டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அதிகமாக பணப்புழக்கத்தை புதன்கிழமையாக வச்சுக்கோங்க. புதன்னா இலை. இந்த மின்ட்டுன்னா உங்களுக்கு புதினா இலை பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள். 2ஆம் இடம் உங்களுக்கு வாய் தான். அப்போ அந்த வாக்கு பலிதம் ஆகணும்னா உங்களுக்கு எங்கே என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மின்ட் பேஸ்ட், புதினாவுடைய பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே திருவண்ணாமலையில் ஒரு சமாச்சாரம் தான். திருவண்ணாமலை சிம்மத்திற்கு 11ஆம் வீடு மிதுனம். சிம்மத்திற்கு 11ஆம் வீடு மிதுனம். அது ரிஷபத்திற்கு 2ஆம் வீடு. அப்போ லாபஸ்தானமாக சிம்மத்துக்கு லாபஸ்தானமாக உங்களுக்கு எது வருது? மிதுனம் வருது. ரிஷபத்துக்கு 2ஆம் வீடு. அப்போ 2-11 கனெக்ட் ஆகுது. அப்போது இவர்களும் திருவண்ணாமலை அண்ணாமலை தரிசித்து கிரிவலம் சென்று குபேரலிங்கத்தை வழிபடுவது சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தில் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூஷம். புனர்பூஷம் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் மிருகசீரிசமாக நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா திருவாதிரை சம்பத்து தாரை, சிவபெருமனுடைய நட்சத்திரம் சம்பத்து தாரை. புனர்பூஷமாக இருந்தீங்கன்னா 27வது நட்சத்திரம் திருவாதிரை, வணங்கத்தக்க நிலை. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த 3 நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருவண்ணாமலை மிகச்சிறப்பான ஒரு செய்தியை சொல்லும். அதில் திருவாசகம் படிங்க. திருவாசகத்தை படிங்க. புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தார், நல்ல சாரத்தில் இருந்தால், நல்ல பாவகத்தில் இருந்தால், திதி சூனியம் முடக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாருன்னா நீங்கள் லேண்ட் புரோக்கர் செய்யலாம். அதன் மூலம் நல்ல வருமானம் வரும். புதன் தான் சுற்றுச்சுவரங்க. உங்கள் வீட்டில் சுற்றுச்சுவரை பராமரிக்காமல் இருந்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு வருமானம் வராது. ஏன்னா புதன் 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பச்சை வண்ணம் அடிங்க. பச்சை வண்ணம் அடிங்க, சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா குலதெய்வ பேரை வைங்க. ரிஷபத்துக்கு 2-5 பார்த்தீங்கன்னா புதன்,
5ஆம் இடம் வந்து குலதெய்வத்தை குறிக்குது, அதற்கு புதனே அதிபதி. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் புதனாக வரனால நீங்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தை வந்து குலதெய்வத்து பேரில் நடத்தலாம். அப்படி புதன் வந்து வாங்கிய சாரங்கள் மோசமாகவோ பலம் குறைவாக இருந்தால் 2ஆம் இடத்துல என்ன கிரகம் நிற்குது, நீங்கள் அதை பயன்படுத்தி பேர் வைக்கலாம். கதவுல வந்து நீங்கள் நம்ம நிலை கதவுல பார்த்தீங்கன்னா நம்ம வெவ்வேறு டிசைன் போடுவோம், என்னென்னமோ பண்ணுவோம் புதுசு புதுசாக. ஆனால் நிலை கதவுல உங்கள் குலதெய்வத்தை செதுக்குங்க. நிலை கதவுல குலதெய்வத்தை செதுக்குங்க. அதை முறையாக பூச்சிகள் அந்த தூசுகள் அடையாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு தீபாராதனை காட்டுங்க. படியும் நிலை கதவும் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரனும் குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமியும் குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய இடம். அந்த ரெண்டையும் வந்து முறையாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. படியில் தீபம் வைங்க. கால்கள் படாதவாறு படியில் தீபம் வைக்க வேண்டும். கதவில் குலதெய்வம் பொறிக்கப்படுகின்ற பொழுது அதை மிகச்சிறப்பான முறையில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும். ஏகப்பட்ட டிசைன் போடணுமா, அது நம்மளுக்கு தேவையில்லை. டிசைன் போட்டு நம்ம விட்டுறோம், நிறைய பூச்சிக்கூடு பிடிச்சிக்குது, நிறைய பூச்சிகள் இருக்குது. அதனால் வந்து குலதெய்வத்தை அதை செதுக்கி அதுக்கு நீங்கள் தீபாரணம் பண்ணுங்கள், நல்ல முறையில் பணம் பெறும். இப்போ மாட்டேங்க துளசி மாடம், வீட்டில் முடிஞ்ச துளசி மாடம் வைங்க. பெருமாள் கோவிலுக்கு சென்று புதன் பெருமாள் ரிஷப லக்னம் ப்ளஸ் சிம்ம லக்னக்காரர்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த துளசி இலை வாங்கிட்டு வந்து பணப்பெட்டியில் வைங்க. செலவுகளை குறைக்கும், பணத்தை பெருக்கும். இவங்களுக்கு மட்டும்தான் பெருக்குமா? இல்லை, எல்லாரும் வைக்கலாம். இவங்களுக்கு சிறப்பாக செயல்படும். இவங்க இந்த 2 லக்கணத்துக்குமே சிறப்பாக செயல்படும். மேற்படி புதன் உங்களுக்கு வந்து வலு குறைவாக இருந்தாருன்னா குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுங்க, ரப்பருங்க, ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸு எல்லாம் வாங்கி கொடுங்க. திருநங்கைகளுக்கு உதவுங்க. திருநங்கைகளுக்கு உதவுங்க. அப்போ டாக்குமெண்ட் எழுதுகிறாங்க பாருங்க, புதன் டாக்குமெண்ட் தானே. யாராச்சும் உங்களுக்கு கிரையம் பண்ணுறதுக்கு சிரமத்தில் இருந்தாங்கன்னா 1000 500 உங்களுக்கு தானமாக கொடுங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த புத பகவான் உங்களுக்கு மிகச்சிறப்பாக செயல்படுவார். அடுத்து பாருங்கள் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு எப்படி வந்து பணம் வரும்? மிதுனத்துக்கு 2ஆம் வீடு கடகம். 2ஆம் வீடு கடகம். அங்கே குரு உச்சம் பெறாரு. யானைக்கு இனிப்பு கொடுங்க. யானைக்கு வந்து இனிப்பு கொடுங்க. பெரிய பெரிய ஆளில் வந்து விஐபி வந்து யானைக்கு பக்கெட் கணக்கில் இனிப்பு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. யானைக்கு இனிப்பு கொடுப்பதன் மூலமாக உங்கள் வருமானம் பெருகும். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, உப்பு, அரிசி, ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நீங்கள் உப்பு ஜாடியில் போட்டு வைங்க. அந்த உப்பு போடுற ஜாடியில் இதை 3 முடிஞ்சு அடியை வச்சு துவரம்பருப்பும் வச்சு இந்த கலவையை வச்சு அது மேலே உப்பை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டில் பயன்படுத்தலாம். அப்புறம் குருவுக்கு செருப்பு தானம் கொடுக்கலாம். புத்தர் சிலையை தானமாக கொடுக்கலாம். ஆலய திருப்பணிக்கு உதவலாம். ஆலய திருப்பணிக்கு உதவலாம். நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறனால காற்று ராசி ஆலய திருப்பணிக்கு கதவோ ஜன்னலோ வாங்கி கொடுங்க. அப்போ தானே காற்றுள்ளவோ உங்களுக்கு வந்து நீங்கள் கதவோ ஜன்னலோ வாங்கி கொடுக்கலாம். வாடா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றலாம். வாடா விளக்குன்னா பார்த்துருப்பீங்க, எல்லா கோயிலையுமே வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு வந்து வாடாதுன்னா அந்த தெய்வம் வந்து அணையாமல் இருக்கும். அந்த தெய்வம் வந்து அணையாமல் இருக்குது. அதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் பூசம். அவர் தெய்வமேட்டி உன்னை வந்து அந்த அடுப்பு அணையாமல் இருக்குது, அந்த ஜோதி வந்து அணையலை. அப்போ பூச நட்சத்திரத்தனைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு சம்பத்து தாரையாகவோ சேமத்தாரையாகவோ 2வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் 20வது நட்சத்திரம் வருகின்ற பொழுது நீங்களே வாடா விளக்குக்கு தூய்மையான நல்ல எண்ணெய் வாங்கி கொடுங்க. அப்போ தான் உங்கள் பெயரை பிரபஞ்சம் சொல்லும். அஸ்தமான எண்ணெய் வாங்கி கொடுத்தோம்னா பிரபஞ்சம் நம்ம பேரை சொல்லாது. இவர்களுக்கு பணம் பெறுவோம்னா திருச்சேரையில் உள்ள சார பரமேஸ்வரர் ஞானவள்ளி தாயாரை வணங்குங்கள். சார பரமேஸ்வரர் ஞானவள்ளி தாயாரை வந்து திருச்சேரையில் வணங்குங்கள். மிதுன லக்னத்திற்கு பொருளாதாரம் கூடும். ஆதிசேஷன் வழிபாடு. மர நாற்காலியை பயன்படுத்துங்க. மர நாற்காலியை பயன்படுத்துங்க. ஏகாதசி விரதம் இருங்க. மிதுனம் ப்ளஸ் கன்னி, ரிஷபம், சிம்மம் உங்களை வந்து ஏகாதசி விரதம் இருங்க. உங்களுக்கு புதன் பகவான் துணை செய்வார். இரட்டை விநாயகரை வணங்குங்கள். புதன் என்றால் இரட்டிப்புத்தன்மை. இரட்டை விநாயகரை வணங்குங்கள். ஆற்றில் குளியுங்கள். 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு 2ஆம் வீடு கடகம்.
கடகம், கடகம்னா 6 6. இப்போ இந்த 6 பெருக்கெடுக்குது பார்த்தீங்களா, இப்போ குளிச்சாங்கன்னா சிறப்பு. 6 பெருக்கெடுக்கும்போது குளிப்பது சிறப்பு. இப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன லக்னத்துக்காரருக்கு பண வகையான தன்மைகள் எல்லாமே கிடைக்கும். மேலும் இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு அடுத்த மாதம் எப்படியெல்லாம் பணம் பெருகும் என்பதை வந்து விரிவாக சொல்லுகின்றேன். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பா. கோவிந்தசாமி. எனது ஊர் கானூர் புதூர், அவிநாசி வட்டத்தில் உள்ளது. நான் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். என்னுடைய அலைபேசி எண்கள் 638 59 37 570. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், 638 59 37 570. என்னுடைய சொற்பொழிவை சிறப்பான முறையில் கேட்டிருந்த அனைத்து ஜோதிட நல்லங்களுக்கும் ஜோதிட உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கோவிந்தசாமி ஆசிரியர் நிறையா கொண்டு வந்திருந்தார். நேரத்தின் காரணமாக சொல்ல முடியல. ரொம்ப சிறப்பாக அந்த இதெல்லாம் எடுத்திருக்கார். அவருக்கு சித்த மருத்துவர் முருக கணபதி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவமாறு கேட்டுக்கொள்கிறேன்.